பார்த்துட்டீங்களா இந்தியன் 2? பார்க்கலாமா, பார்த்தவர்கள் நிறைய பேரை பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டு சினிமா தியேட்டர் வெளியே வர்றாங்கல்ல, அவங்களே நீங்க பார்க்குறீங்க? இல்லை அவங்க ஒப்பீனியன் பார்த்துட்டு தானே படத்துக்கு போகணும். கடைசி 2 நிமிஷம் தாங்க அந்த படம். அப்போ மீதி 2 மணி நேரம் 58 நிமிஷம் என்னமான்னு கேட்டேன். அது பார்க்கவே முடியாது. இது ஒரு மொக்க படமையா. ஒரு ஆள் சினிமா ரிப்போர்ட்டர் பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு, கமல் கெஸ்ட் ரோல் சும்மா வந்து போகிறார். சுஜாதா இறந்து போயிட்டார், இவருடைய சினிமாவும் செத்து போச்சியா. இந்தியன் 2 6 வருஷம் பின்தங்கி இருக்கு. அப்போ முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா ஹிட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது இந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்க கூடாதோ? இல்லைம்மா, அதெல்லாம் லைக்கா அவர் ஒரு பெரிய ஜாம்பவான். பிரான்ஸ் அரசாங்கம், அல்ஜீரியா அரசாங்கம், 2 அரசாங்கம் தேடப்படுகிற பெரிய குற்றவாளி அவர். ஆப்பிரிக்கா நாடுகளில் தங்க சுரங்கம் இருக்குது. யாருக்கு? லைக்கா சுபாஸ்கரனுக்கு. அவருக்கு தெரியாத அரசியல் அல்ல. 2000 கோடி ரூபா படத்துக்கு நடிக்கக்கூடிய திறமை கமலுக்கு. அப்போது இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து மொக்க படமையாங்கிறான் மக்கள். 2வது உலக நாயகன் கமல் இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் வந்துட்டு போயிருக்காரு. கமல் நிறைய படிப்பார்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு கேள்விக்கு 4 பதிலை சொல்லுவார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாத கமல் வெற்றி விழாவுக்கு போகிறார். அதனால் அங்கே ஒரு போதிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னுனையும் காங்கிரஸை ஏற கட்டிட்டார். ஆரம்பித்தது குருமூர்த்திகிட்ட, போய் சேர்ந்தது ராகுல்கிட்ட, இப்போ இருக்கிறது ஸ்டாலின்கிட்ட. எப்படி இல்லை? இப்போ அதாவது சுபாஸ்கரன் ஒரு ஸ்டேஜில் படமே வேண்டாங்க அப்படின்ட்டார். படமே வேண்டாம், போனால் போயிட்டு தூக்கி ஓரமாக போட்டிருக்கேன். படத்தில் டைரக்டரு கமலா சங்கரான்னு சந்தேகம் வந்துருச்சு சுபாஸ்கரனுக்கு. என் படம் 500 கோடி போச்சு, மண்ணா போச்சுன்னு சுபாஸ்கரன் இந்த படத்தை ட்ராப் பண்ணுற கண்டிஷன் போயிட்டார். கமலும் ஊற்றிக்கணும்னு தெரியும், சங்கரும் ஊற்றிக்கணும் தெரியும், சுபாஸ்கரனுக்கும் ஊற்றிக்கணும் தெரியும். கமல் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார். யார்? சங்கர். இப்படி தான் இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. இந்த அட்லி கிட்லி எல்லாருமே படம் எடுத்து குருவை படம் எடுத்து சிஷியனுக்கு நல்லா ஓடுது. பாட்டாளி மக்கள். ஆமாம்மா, தமிழ் தெரியுமா? தெரியாது. தமிழில் தான்மா சொல்கிறேன். 4 கார்ப்பரேட்டுகள் சேர்ந்து கார்ப்பரேட்டை ஒழிப்பதாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்தியன் 2. பிபிடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்துட்டீங்களா இந்தியன் 2? பார்க்கலாமா, பார்த்தவர்கள் நிறைய பேரை பார்த்துட்டேன். இல்லை, எனக்கு இந்த டைலாக் புரியல. இல்லை, படம் பார்த்த நிறைய பேர்களை பார்த்து பேசிட்டேன். படம் நான் பார்த்தீங்களா? நான் பார்க்கலாமா. இந்த டைலாக் அதாவது படம் பார்த்துட்டு சினிமா தியேட்டர் வெளியே வர்றாங்கல்ல, அவங்களே நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவங்க ஒப்பீனியன் பார்த்துட்டு தானே படத்துக்கு போகணும். ஓ, நீங்கள் எப்போதுமே அப்படிதான். ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சகோதரியை பார்த்த ஒரு 35 வயசு கமல் ரசிகை. கடைசி 2 நிமிஷம் தாங்க அந்த படம். அப்போ மீதி 2 மணி நேரம் 58 நிமிஷம் என்னமான்னு கேட்டேன். அது பார்க்கவே முடியாது சார். பார்க்கவே முடியாது சார். இன்னொரு இளைஞர் என்ன சொல்கிறாரு, என்னோடய எதிர்பார்ப்பை கமல் இந்தியன் 2ல் செய்யலை, ஒருவேளை இந்தியன் 3ல் செய்வார் சார். அது கமல் அவரே சொல்லிட்டாரே சார், என்னோட எதிர்பார்ப்பு இந்தியன் 3 அப்படின்ட்டு. அப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கா சார்? எவனும் பார்க்க மாட்டான்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இது ஒரு மொக்க படமையா. ஒரு ஆள் சினிமா ரிப்போர்ட்டர் பத்திரிக்கையாளர் சொல்கிறாரு, கமல் கெஸ்ட் ரோல் சும்மா வந்து போகிறார். ஒன்று. 2வது இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, சங்கர் இதில் சுஜாதா இறந்து போயிட்டார், அவர் தான் அவருடைய மூளை. இறந்து போன பிறகு இவருடைய சினிமாவும் செத்து போச்சியா அப்படின்ட்டு ஒரு வயசானவர், நம்ம மாதிரி ஒரு வயசானவர், உங்கள் மாதிரி இல்லை என்ன மாதிரி, ஏன்னா உங்களையும் சேர்த்துக்கூடாது, நீங்கள் யூத் சண்டைக்கு வந்துடுவீங்க. அப்போ அவர் ஒரு 55 வயசு ஆள் அப்படி சொல்லி, அவரும் கமல் ரசிகனா. அப்போ அவரும் சுஜாதா என்னைக்கு இல்லையோ அன்னையோட சங்கரும் சினிமாவும் இல்லை அப்படின்ட்டு போகிறாரு. அப்போது ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் தான் இந்தியன் 2. கமல் என்ன பண்ணியிருக்காரு, சங்கர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி தான். விவேக் படம் ஆரம்பிக்கும் போது இருந்தார், படம் முடியும் போது இறந்துட்டார்.
மனோபாலா படம் ஆரம்பிக்கும் போது இருந்தார், படம் முடியும் போது இறந்துட்டார். இன்னொரு தாத்தா அவர் இருந்தார். அவர் அப்போது இது 5.5 வருஷமாக சங்கர் செதுக்கி 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 கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. சார், சங்கர் அவர்கள் படம் எப்போதுமே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். எப்போதுமே அதுல வந்து ஒரு கதை கரு இருக்கும். ஒவ்வொரு விஷயமுமே வந்து அவர் ஒரே ஒரு கான்செப்ட் தான் எடுத்துப்பாரு, அது லஞ்சம். ஆனா அதை டிஃப்ரெண்ட் விஷயத்துல அது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்றதுல அதுல நமக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம நம்ம கொடுப்பாரு. நம்ம ரசிச்சிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி கும்பி பாகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அதை ட்ரெண்ட் பண்ணதும் சங்கர் அவர் தான். ஒரு நாள் சிஎம் அப்படின்றத அதை ட்ரெண்ட் பண்ணதும் அவர் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு நடுவில் இந்தியன் 2 6 வருஷம் பின்தங்கி இருக்கு. அப்போ முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா ஹிட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது இந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்க கூடாதோ? இல்லைம்மா, அதெல்லாம் லைக்கா அவர் ஒரு பெரிய ஜாம்பவான். பிரான்ஸ் அரசாங்கம், அல்ஜீரியா அரசாங்கம், 2 அரசாங்கம் தேடப்படுகிற பெரிய குற்றவாளி அவர். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவர் இதில் 500 கோடி ரூபா மொத்தமாக கொடுத்துட்டார். 500 கோடி ரூபா, அதாவது 150 கோடி ரூபா பட்ஜெட்டு. இப்போ அது எவ்வளோ முடிஞ்சதுன்னா 250 கோடிக்கு முடிஞ்சது. கமலுக்கு 150 கோடி, 250 400, சங்கருக்கு 500 கோடி ரூபா மொத்தமாக கொடுத்துட்டார். அப்போ அவருக்கு துபாய் மார்க்கெட்டில் கோல்டு பிஸ்னஸ் இருக்குது. அதே போல் ஆப்பிரிக்கா நாடுகளில் தங்கச் சுரங்கம் இருக்குது. யாருக்கு? லைக்கா சுபாஸ்கரனுக்கு. அவருக்கு தெரியாத அரசியல் அல்ல. அதனால் ஒன்று. 2வது கமல் உலக நாயகன். அவர் சினிமாவிலேயே பிறந்து 7 வயசில் பிறந்து இப்போ சினிமாவையே கரைச்சி குடிச்சிருக்காரு. அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. அடுத்து சங்கர், ஜென்டில்மேன் சங்கர். எத்தனை படம், எத்தனை எதிர்பார்ப்பு. அப்போது இவர்களெல்லாம் யோசிக்காத நம்ம யோசிச்சு என்னமா பண்ண போகிறதில்ல. இதில் சங்கர், கமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரெட் ஜாயிண்ட். 4 பேருமே நீங்கள் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சிந்திக்கக்கூடியவர்கள். 1000 தேட்டர் இருக்குது யார்கிட்ட? ரெட் ஜாயிண்டில் 1000 கோடி ரூபா பணம் போட முடியும் சுபாஸ்கரன்கிட்ட, ஈழத்தமிழர். அவர் 1000 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு படம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சங்கருக்கு இருக்குது. 2000 கோடி ரூபா படத்துக்கு நடிக்கக்கூடிய திறமை கமலுக்கு இருக்குது. அப்போது இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் சேர்ந்து மொக்க படமையாங்கிறான் மக்கள். என்ன படம்? மொக்கை படங்கிறான். அப்போ இவர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தில் முழு கவனத்தை செலுத்தவில்லை. நீங்கள் தியேட்டர் முதலாளி விட்டுருங்க, அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா படம் ஓட்டுவார். தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் இப்போ இந்த படத்தில் முழு கவனம். ஏன்னா படம் ஒரு பார்ட் எடுத்தாச்சுன்னா போட்டு பார்ப்பாங்க, ரஷ் பார்ப்பாங்க, எடுத்தால் மறுபடி போட்டு பார்ப்பாங்க. இப்படி இதுக்குள்ளே சங்கரையும் கமலையும் மீறி ரஷ் போட்டு பார்த்து ஐடியா சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அப்போது அடுத்து வந்து சங்கரை பொறுத்த வரைக்கும் ஜென்டில்மேன் சங்கர் எங்கேன்னு தான் ரசிகன் தேடுறான். ஜென்டில்மேன் சங்கர் எங்கே அப்படின்னு தேடுறான். இப்போ ஜென்டில்மேன் சங்கர் இந்தியன் 2ல் இல்லைங்கிறதான் செய்தி. 2வது உலக நாயகன் கமல் இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் வந்துட்டு போயிருக்காரு. 3 கதாநாயகி இருக்காங்க. 3 கதாநாயகி பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்களே தவிர கதை கரு இல்லை. படம் பார்த்த ஒரு மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அவர் ஏறக்குறைய 45 வருஷமாக அந்த சினிமாக்குள்ளேயே இருக்கார். இப்போ படம் வந்து பத்திரிகையாளர்களை போட்டு காமிச்ச முதல் ஷோ பார்த்துருவார். இப்படி 40 வருஷமாக ஏறக்குறைய 400 படத்தை பார்த்துருக்காரு. அவர் சொல்கிறாரு கமல் கெஸ்ட் ரோலுங்க. அப்போ இந்தியன் 2 கதாநாயகனாக இல்லையா? அவர் வந்து போகிறாரு, திடீர்னு வந்து கார்பரேட் கொண்டுட்டு அப்புறம் போயிடுறாரு. எப்போ வர்றாரு எப்போ போகிறாருன்னு தெரியல. கதையை ஊட்டி ட்ராவல் பண்ணல. சார், இதில் இன்னொரு விமர்சனம் என்ன பெருசாக பார்க்கப்படுது அப்படின்னா, அவர் இந்தியன் நடிக்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நடிக்கும்போது அவர் வந்து எந்த கட்சி சார்பாகவும் இல்லை. ஸோ தைரியமாக வந்து படம் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து ஒரு கட்சி சார்பாக அவர் வந்து ஆதரிக்கிறதுனால இப்போ இருக்கிற அந்த லஞ்சம், இந்த ஊழல் இதெல்லாம் பற்றி பேசும்போது அரசியல் சார்பாக ஆயிடுது. அதனால் கதைகளத்தை மாற்றி மாற்றி அமைச்சதுனால தான் இந்த மாதிரியான ஒரு ட்ராபேக் வந்தது இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இது எந்த அளவுக்கு? இதுதான் உண்மை. இப்போ தான் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அதாவது நிறைய அழுத்தம் யாருக்கு? சங்கருக்கு. ஏன்னா ஒரு ஏன் இந்த 5.5 வருஷம் நின்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா, கமலுக்கும் சங்கருக்கும் செட் ஆகலை. ஏன்னா இப்போ கமல் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கார்.
ரெண்டாவது டெல்லியில் பிஜேபி எதிர்க்க பயப்படுகிறார். ரெண்டும் தான் கமலை பொறுத்த வரைக்கும் அறிவாளி மாதிரி ஒரு முட்டாள். எப்படின்னா ஒரு தீர்வுக்கு 4 பதில் சொல்லுவார். இது யார் அறகுறையாக தெரியாதவங்க தான். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான். கமல் நிறைய படிப்பார்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு கேள்விக்கு 4 பதிலை சொல்லுவார். ஏன்னா இப்போ லஞ்சம் ஊழல் அதுதான் இப்போ படம் இந்தியன் டூ. யார் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எந்த பதிவும் பண்ணலை. இந்தியன் ஒன்று வந்து மாநில அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஓ டிஆர்ஓ இப்படி. இது இந்தியன் டூல கார்ப்பரேட் அதிகாரிகள் சார். டிபிக்கலா சொல்லணும்னா அதிகாரிகள் டைரக்ட் அதிகாரிகளா அவர் வந்து இது பண்ணிட்டாரு. இங்க இது நடக்குது அங்க இது நடக்குன்றது அதிகாரிகளே இது சொல்லிட்டாரு. இப்போ இந்த இருக்கிற கார்ப்பரேட்டை சொல்றாரு. கார்ப்பரேட் இந்திய அளவில் சொல்லும்போது நேரடியாக பிஜேபியை அவர் சொல்ல முடியாமல் தடுமாறுறாருங்கிறது படத்தில் தெரியுது. அப்போது சங்கருக்கு அதை படமாக்க முடியல. ஏன்னா காங்கிரஸ் ஆதரவு நிலை எடுத்து ராகுல் காந்தியோட நடைபயணம் போனார். அப்படி போகும்போது பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் இருந்தார் கமல். ராகுலோட கர்நாடகா தேர்தலில் பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு ராகுலே கூப்பிடுறாரு. எங்கள் கர்நாடகா எலெக்ஷனில் இவர் பிஜேபி பயந்து பம்மிட்டார், போகவே இல்லை. ஆனால் அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கணும் அவர் எதிர்பார்க்கல. காங்கிரஸ் ஜெயிச்ச உடனேயும் அலையா விருந்தாளியை போய் மேடையில் உட்காந்துக்கிறார். தன்னுடைய நாடாளுமன்ற சீட்டை கேட்குறாரு. ராகுல் ரெஸ்பான்ஸ் இல்லை. சிவகுமார் கூப்பிடுறாரு, சிவகுமாருக்கு போகலை. அதே போல் சித்தாராமையா அவருக்கு ரெஸ்பான்ஸ், ராகுல் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. வெற்றி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாத கமல் வெற்றி விழாவுக்கு போகிறார். அதனால் அங்கே ஒரு போதிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னுனையும் காங்கிரஸை ஏறக்கட்டிட்டார். ஏறக்கட்டி நேரம் எங்கே வந்து சேர்ந்தார்? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிபந்தனையற்ற ஆதரவு, நான் எதுவுமே கேட்கலங்க, உங்களுக்கு ஆதரவு தர்றேன், சமூக மக்கள் நீதி மையம் ஆதரவுன்னு வந்தார். அப்போ இதெல்லாமே சினிமாவில் எதிரொலிக்குது, இந்தியன் டூவில் எதிரொலிக்குது. அப்போது நீங்கள் தெளிவு இருந்தால் படம் ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் தெளிவே இல்லை. ஏன் தெளிவில்லை? ஆரம்பிக்கும் போது பிஜேபிக்கு ஆதரவாக கட்சி ஆரம்பித்தாருன்னு சொன்னாங்க அவரை. பிஜேபி பி டீம்னாங்க. அப்புறம் குருமூர்த்தி பேச்சை கேட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா பேங்கில் அந்த கட்டணத்தை பூரா அடமானம் வச்சு பல கோடி கடன் இருக்குனாங்க. கட்சி ஆரம்பித்து முடியும் போது கடனை அடைச்சிட்டாருனாங்க குருமூர்த்தி உதவியில். அப்போ எப்படி அடைச்சாருன்னா அப்போ பிஜேபி எதுக்க முடியாது. நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போகல. ரெண்டாவது, சரிப்பா எல்லாம் வெளியே வந்தாச்சு, நமக்கு ஒரு முற்போக்கு முகம் வேணும். அப்போ நேராக ராகுல்கிட்ட போய் சேர்ந்தார். ஆரம்பித்தது குருமூர்த்திகிட்ட, போய் சேர்ந்தது ராகுல்கிட்ட, இப்போ இருக்கிறது ஸ்டாலின்கிட்ட. எப்படி? இப்போ ராஜ்யசபா எம்பி கமலுக்கு வேணும். இந்த வர்ற நாடாளுமன்ற ராஜ்யசபா தேர்தலில். அப்போ அதுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒரே நேரத்தில் பிஜேபியை எதிர்க்கிற மாதிரி நடிக்கணும். இதெல்லாம் இப்போ சினிமாவில் விட்டால் சங்கர் என்ன பண்ணுவார்? இது வந்து சங்கர் அவர் வந்து தனித்துவமான ஒரு நபர், தனித்துவமான ஒரு இயக்குனர். அவரோட படம்னாலே நமக்கு எப்படி வந்து பாலச்சந்தர் அவர்கள், பாரதிராஜா அவர்கள், அப்புறம் வந்து மணிரத்னம் அவர்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ, அதே மாதிரி இப்போ வரைக்கும் சங்கர் அவர்களும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்லை சார். அதனால தான் மக்கள்கிட்ட அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அப்படி இருக்கிற இந்த தருணத்தில் அவர் கொடுத்த அந்த ப்ரெஷர்னால அவர்களையும் சரியாக ஒர்க் பண்ண முடியல. இது நடுவில் வந்து அந்த செட்லேயே வந்து ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்ததுனால இது ரொம்ப பெரிய ஒரு அடிதானே சார் அவங்களுக்கு. இல்லை, இப்போ அதாவது சுபாஸ்கரன் ஒரு ஸ்டேஜில் படமே வேண்டாங்க அப்படின்ட்டார். படமே வேண்டாம், போனால் போயிட்டு தூக்கி ஓரமாக போட்டிருக்கேன்னு. அப்போது எனக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் சங்கர் சொல்கிறார். கமல் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. இப்போ கமல் கட்டுப்பாட்டில் நான் இருக்கேன். அதனால தான் இந்த படம் 5.5 வருஷம் நீடிச்சுது. இவங்க என்ன பாகுபலியும் பொன்னியின் செல்வனுமே 3 மாதம் 6 மாதம் எடுத்துடுறாங்க. அதை விட பெரிய படம் இந்தியன் டூவில். ஏன் சங்கர் எதை சொன்னாலும் கமல் கேட்கறது இல்லை. படத்தில் டைரக்டரு கமலா சங்கரான சந்தேகம் வந்துருச்சு சுபாஸ்கரனுக்கு. படத்தினுடைய டைரக்டர் யார், சங்கரா கமலா? சங்கர் சொல்கிறத கமல் கேட்குறதா, இல்லை கமல் சொல்கிறபடி படம் எடுக்கிறத சங்கரா? இந்த சண்டையில் தான் என் படம் 500 கோடி போச்சு, மண்ணா போச்சுன்னு சுபாஸ்கரன் இந்த படத்தை ட்ராப் பண்ணுற கண்டிஷன் போயிட்டார். ஆனாலும்
நெட்டமோ இல்லாமல் படம் வரட்டுங்க. இதுதான் நீங்கள் சொல்கிறத அப்படியே நான் கேட்குறேன். நான் இந்த படத்தில் ஊற்றிக்கணும் தெரியும், கமலும் ஊற்றிக்கணும் தெரியும், சங்கரும் ஊற்றிக்கணும் தெரியும், சுபாஸ்கரனுக்கும் ஊற்றிக்கணும் தெரியும். அதனால தான் நீங்கள் சொல்கிறபடி எடுத்துட்றேன். படம் ப்ராஜெக்ட் முடியட்டும். இதுக்காக தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தாமல் கமல் சொல்லுகிறபடி டைரக்ட் பண்ண படம் தான் இந்தியன் 2. இனிமேல் கமல் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார். யார்? சங்கர். இப்படி தான் இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய ஹிட்டு படமாக கொடுக்கணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. இப்போ 2லேயே நீங்கள் 4 ஆகி போச்சு, 7 ஆகி போச்சு, 7.5 ஆகி போச்சு. அதனால் இந்தியன் 3 இல்லை, இந்தியன் 2.5 வராது சார். இப்போது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ கமல் அவர் என்ன சொன்னார், இந்தியன் 2 கூட என்னோடது கிடையாது, நான் இந்தியன் 3 தான் என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து சரி இந்தியன் 2 தான் அப்படி இருக்குது, இந்தியன் 3 நல்லா வரும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தானே சார் இப்போ இருப்பாங்க. இல்லை, இந்த சுபாஸ்கரன், சங்கர், கமல் 3 பேரும் இனி இணைய வாய்ப்பே இல்லை. இதை இணைஞ்சதே பெரிய விஷயம். இந்த படம் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா கமலுக்கு 150 கோடி சம்பளம் கொடுத்தாச்சு, சங்கருக்கு 100 கோடி சம்பளம் கொடுத்தாச்சு, ஒரு 100 கோடி செலவாகி போச்சு. 300 கோடி செலவான பிறகு பஞ்சாயத்து ஆகி போச்சு. அப்போது இன்னொரு 100 கோடியில் படத்தை முடிச்சிடுவோம், கமல் சொல்கிறபடியே படத்தை முடிச்சிட்றேன். இதுதான். நீங்கள் ரஜினியை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்கிட்டலாம் நடிச்சிருவார். பா ரஞ்சித்தில் நடித்தார். பா ரஞ்சித், இப்போ லோகேஷ் கனகராஜ், ஆமாம், எல்லாமே அவருக்கு 70 வயசுக்கு மேலே போயிடுச்சு. இவங்கெல்லாம் அதில் பாதி தான் யூத்து. இவங்க சொல்கிறத கேட்பார், சிவாஜியே கேட்பார், சிவாஜியை கேட்பார். நீங்கள் இது இந்த சிவாஜி நடித்தது என்ன தேவர் மகனா? ஆமாம் சார். அந்த படம் பாரதி, இவர் ஹிட்லர் இருக்கும்போது பாரதி ராஜா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தார். எங்கே இதை கோடம்பாக்கம் பிரிச்சில் வேலை தேடி. அதுக்கு பிறகு தான் ஒரு 16 வயதில் அவர் டைரக்டர் ஆகும்போது சிவாஜி ஒரு பெரிய நடிகர். ஆனால் தேவர் மகன் படத்தில் பாரதிராஜா எதை சொல்லுகிறாரோ அதுபடி நடித்தார். அதுதான் அந்த படம் ஹிட்டு. நீங்கள் நடிகர் ரோலை நடிகர் பண்ணணும், இயக்குனர் ரோலை இயக்குனர் பண்ணணும். ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயக்குனர் வேலையும் அவர் செய்வார், நடிகர் வேலையும் அவர் செய்வார், ப்ரொடியூசர் வேலையும் செய்வார், தியேட்ரு ரெட் ஜெயிண்ட் வேலையும் பண்ணுவார். அதனால தான் கமலஹாசன் படம் பொறுத்த வரைக்கும் கமலஹாசனை நீங்கள் மிகப்பெரிய உலக மகா நடிகர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை, நடிகர் தான். ஆனால் நடிப்போடு நிறுத்திக்கணும். இப்போ அவர் ரெட் ஜெயிண்ட் மூவி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக அதுக்கு அகைன்ஸ்டாக பண்ண முடியாதுல்ல சார். அவருக்கு அது வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அவருக்கு வந்து சினிமா எடுத்தது தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் படமே நல்லா வரலையே, படமே பேசு பொருளாக இல்லையே. சங்கரை இதை பற்றி எந்த கமெண்ட்ஸும் சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா பெருசா இல்லை, பெரிய பிரஸ் மீட்ன்றது பெருசா இல்லை இல்லை. சங்கர் வேண்டாம் விருப்பம் பண்ண படம் அது. சங்கர் அவருடைய முழு கவனத்தையும் செலுத்தி செய்யலை. சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 உதவி இயக்குநர்கள் வச்சுருப்பார். மத்தியானம் நல்லா சாப்பாடு போட்டு தூங்க சொல்லிடுவார். மத்தியானம் சாப்பாடு போட்டு நல்லா தூங்க சொல்லிடுவார். தூங்கி 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்ச பிறகு அப்புறம் தான் டிஸ்கஷன். காலையில் 10 to 1, 1 மணிக்கு மேலே அருமையான அசைவ உணவு, எறா புறா சுர பறப்பது, தவழ்ப்பது, ஓடுவது எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிடுவார். சாப்பிட சொல்லிவிட்டு நல்ல ஓய்வு பண்ணிவிட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து தான் டிஸ்கஸ். அப்போது ஒவ்வொரு காட்சியை மெருகேற்றக்கூடிய அந்த உதவி இயக்குனருக்கு அப்போவே பைசா பணம் கொடுப்பார். போய் படம் பார்த்துட்டு வா, எல்லா செலவும் வண்டி வாகனம் இப்படி உருவானவர் தான் அட்லிலாம். பல இயக்குநர்கள் எங்கேருந்து உருவானவன்? இந்த மாதிரி சங்கத்திலிருந்து உருவானவர்கள் தான். ஆனால் இந்த அட்லி கிட்லி எல்லாருமே படம் எடுத்து குருவை படம் எடுத்து சிஷியனுக்கு நல்லா ஓடுது. குரு கமலை வச்சு படம் எடுத்து இந்தியன் 2 எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல சார். இப்போ இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமல் அவர்கள், அப்புறம் வந்து சங்கர் அவர்கள், அப்புறம் வந்து லைக்கா சுபாஸ்கரன் அவர்கள், இவங்க எல்லாருமே ஒரு ஏஜ் குரூப்பு. அவங்களுக்கான ஒரு தாட் ப்ராசஸ், அவங்களோட திங்கிங்கும் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இல்லை ஒரு பெரிய ட்ராபேக் இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது என்னென்னா மியூசிக்.
அனிருத் அவர்கள் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மியூசிக் போட முடியுமே தவிர அவரை இந்த படத்தில் சூஸ் பண்ணது கூட ஒரு பெரிய ட்ராபேக் விஷயமா தானே சார் பார்க்கப்படுது. அந்த ஏஜ் குரூப்க்கு அவர் வந்து இன்னும் வேற யாரையாவது சூஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரியான பாட்டு போட்டிருந்தா கூட பாட்டாவது ஹிட்டாக இருக்கும். ஏன்னா அனிருத் அவர்கள் பாட்டு லைனாக அவரே ஹிட் கொடுத்துட்டு வரும்போது இந்த படத்தில் பாட்டுமே பெருசாக பேசப்படலையே. கமல் அவர்கள் கிட்ட கேட்கும்போது கூட இது வந்து நான் வந்து பெரிய பிக் ஃபேன் ஆஃப் ராஜா அவர்களும் ஏஆர் ரகுமான் அவர்களும் தான், ஆனால் வந்து அனிருத் வந்து சங்கர் அவரோட சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிட்டார். ஸோ பாட்டும் பெருசாக ஹிட் ஆகலை. இவ்வளோ குளறுபடிகள் தானே சார் இருக்குது இந்த படத்தில் அப்படி பார்க்கும்போது. இல்லை, இதில் ஒரு தீம் என்னென்னா கார்ப்பரேட்டு ஊழலை எதிர்க்கிறார்கள். இப்போ சுபாஸ்கரன் ஒரு கார்ப்பரேட், சுபாஸ்கரன் அகில இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட், ராஜபக்சேவுடைய பினாமி, அவர் ராஜபக்சேவுடைய பினாமி. அதாவது கார்ப்பரேட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு கதையை யார் ஃபைனான்ஸ் பண்ணுறான்? இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட். நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் தங்கச் சுரங்கம் இருக்குது. ரெண்டாவது ஒரு ஹவாலா, இந்தியாவிலேருந்து போகிற யாருக்கும் லண்டனில் பணம் வேணும்னா இங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த சினிமா கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கு யாரை வச்சுருக்காருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணியனுடைய மகன் தமிழ்குமரன் தான். பாட்டாளி மக்கள் கட்சி? ஆமாம்மா, தமிழ் தெரியுமா? தெரியாது, தமிழில் தான்மா சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர், இப்போ செயல் தலைவராக இருக்கார் ஜி.கே. மணியனுடைய சொந்த மகன் தமிழ்குமரன் தான் லைக்கா நிறுவனத்தினுடைய சிஇஓ. அதாவது அவர் தான் நிர்வாக அதிகாரி, தலைமை செயல் நிர்வாக அதிகாரி அவர் தான். யாராவது மோத முடியுமா? யாரை வச்சுருக்காருன்னு பாருங்கள். ஏன் சினிமா சம்மந்தமாக எந்த பஞ்சாயத்து, எந்த நடிகர் நடிகை எல்லாரும் வாழை சூட்டி நடித்து கொடுக்கணும். யார் பெரிய ஆள் நான் கூட வச்சுருக்கேன். இப்படி அவர் ஒரு கார்ப்பரேட்டு. ரெண்டாவது பிரான்ஸ் அரசாங்கத்தில் இவர் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது. இவருடைய ஞானம் டெலிகம்யூனிகேஷன், இது அவங்க அம்மா பேரில் உள்ள ஒரு செல்ஃபோன் கம்பெனி. இதில் 4000 கோடி யூரோ அடித்து தப்பிச்சு ஓடி போயிட்டார். எங்கே கார்ப்பரேட் எதுக்குற ஆள் பாருங்கள். எங்கே ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வழக்கு போட்டு வழக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ ஃப்ரான்ஸ் பக்கமே போக முடியாது. இவருடைய 2 தலைமை செயல் அதிகாரிகள் ஃப்ரெஞ்சுக்காரர் 2 பேர் ஆயுள் தண்டனை உள்ளே கிடக்கான். இதை படம் எடுங்கய்யா. எங்கே யார் உள்ளே இருக்கா? ஆமாம் சார். அப்போது கார்ப்பரேட்டை யார் எதுக்குறான்னு பாருங்க. ஆமாம் சார், முட்டாப்பாய தமிழம் பூரா முட்டாப்பாய, அடி முட்டாப்பாய. நீங்கள் கத்தி படம் எடுக்கும்போது ராஜபக்சேவுடைய பினாமின்னு சொல்லி நம்ம அண்ணன் சீமா கத்துனார். அப்புறம் நடுவில் கட்சியை டெவலப் பண்ணுறதுக்காக சில பொட்டிகளை கொடுத்தாரு. அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போது சுபாஸ்கரன் என்பவர் முழுக்க ராஜபக்சேனுடைய மகன் நாமல் ராஜபக்சே எந்த ஐரோப்பா நாட்டுக்கு போனாலும் இவர் தான் செலவை பில் பே பண்ணுறது. இப்போ இலங்கைக்கு போனால் இலங்கையில் தமிழர்களை கொள்ளுகிற புத்த மத தேரர்கள் காலில் நீட்டி நெடுஞ்சாங்கடையை உளுந்து நீங்கள் வணக்கம் வச்சு அவர்களுக்கான அந்த புத்த மத குரு பூர்ணிமைக்கான செலவு பூரா சுபாஸ்கர் ஏற்றுக்குவார். இவர் தான் தமிழினத்துக்கும் எதிரி. ஒரு பெரிய கார்ப்பரேட்டு, அல்ஜீரியான ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய டெலிகம்யூனிகேஷன் அமைச்சரோடு சேர்ந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் வைக்கிறாரு. அது அங்கே அந்த அரசுக்கு பல 1000 கோடி வரியை கட்டாமல், டெண்டரும் கட்டாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடியான்ட்டார். அப்போ அந்த நிறுவனம் மூடப்பட்டது. இலங்கை தமிழை 10 லட்சம் பேர் இருக்காமா எங்கள் ஐரோப்பா நாடுகளில். அவனுக்கு சிம் கார்டை விற்றுருவார், லைக்கா சிம் கார்டை விற்றுருவார். விற்ற பிறகு அவன் ஒரு பவுண்ட்ஸ் கொடுத்து ஒரு யூரோ கொடுத்து வாங்கினீங்கன்னா, லண்டனில் ஒரு பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா நீ 5 நிமிஷம் பேசலாம். அதில் 300 செகண்ட் பேசலாம். இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தமிழனுக்கு மட்டும் பேசும். நீக்ரோவா மற்றவனா வாங்கினா 5 செகண்டில் கட் ஆயிரும். இப்படி அவர் ஃபோர்ஜரி ஆள் தான் சுபாஸ்கரன். இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பூரா மக்களை சுரண்டுறான். இப்படி ஒரு கதை எடுக்கிறாருன்னா எதுவுமே பொருத்தமாக இல்லையே. 100 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டர் சங்கர்
எவ்வளோ இன்கம் டேக்ஸில் கணக்கு அமைச்சிருக்காருன்னு தெரியாது. அதே போல் 150 கோடி ரூபா சம்பளம் கமலுக்கு. ஒயிட் எவ்வளவு, கருப்பு எவ்வளவு, வெள்ளை எவ்வளவு அவரும் சொல்கிறது இல்லை. இவர்கள் தான் கார்ப்பரேட்டை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்த புரட்சியாளர்கள், ஆந்திராவினோட அடர்ந்த காடுகளில் வாழுகிற நக்சல்பாரி புரட்சியாளர் தன்னை சொல்லிக்கிறது. நாங்கள்லாம் புரட்சியாளரியா, எல்லாம் சிவப்பு கடல் இருக்கமையா. ஆனால் வாங்கிறது 100 கோடி ரூபா போட்டி. சுபாஸ்கர தேடப்படுகிற குற்றவாளி. அடுத்து யார்? ரெட் ஜெயிண்ட். 1000 தேட்டர் இன்றைக்கி அவர் கண்டுள்ள இருக்குது. 1000 தேட்டர். செண்பகமூர்த்தி இங்கேருந்து எந்த படத்தை போட சொல்கிறாரோ அந்த படத்தை தான் போடணும். எங்கே? தமிழ்நாடு முழுக்க. அப்போது 1000 தேட்டரை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற ஒரு கார்ப்பரேட் இல்லையா உதயநிதி. ஆக 4 கார்ப்பரேட்டுகள் சேர்ந்து கார்ப்பரேட்டை ஒழிப்பதாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்தியன் 2. ஃபைன் சார், நம்ம இவ்வளோ தூரம் வந்து விமர்சனங்கள் வச்சாலும் படத்துக்கு இன்னும் டிக்கெட் கிடைக்கல. நிறைய பேர் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ வந்து விமர்சனங்கள் இருந்தாலும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும், அந்த படத்துக்கான வந்து அந்த கிரேஸ் இன்னுமே குறையல. ப்ராபப்ளி நம்ம சொன்ன மாதிரி டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து அந்த ப்ரொடக்ஷனு, அப்புறம் கமல் அவர்களுக்காக இருக்கிற அந்த கிரேஸ் இன்னும் குறையல அப்படின்றது தான் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் காட்டுது.